யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஏன்னா அந்த உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் கடவுள் வந்து ஒரு மனுஷனை அவதரித்து நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த சிலுவையின் இரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷனையும் சுத்தமாக்குகிற கிருபை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக அந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்னன்னா, மற்றவங்க இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குற மாதிரியோ, இல்லை வந்து 1000 கோடி சம்பாதிக்கிறதோ, படிப்பில் முதன்மையாக வர்றதோ, இதெல்லாம் காட்டிலும் நம்மளுக்கு நம்மளே டெய்லி சேலஞ்சஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஒருத்தவங்கள ஃபேஸ் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், உண்மையாக ஃபேஸ் பண்ணுறோமா இல்லை பொய்யான முகத்திரையை போட்டு ஃபேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயத்தில் ஜெயிக்கிறான் பாருங்கள், அவன் தாங்க உண்மையான மனுஷன். அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இந்த உலகம் வந்து அவங்கள ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு அந்த உலகத்தில் மாதிரி இருக்கிற மனுஷனை தான் பிடிக்கும். இந்த மாதிரி உண்மையுள்ள மனுஷனை யாருக்கு பிடிக்கும்னா கடவுளுக்கு மட்டும்தாங்க பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நபரை தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கார். அந்த நபர் நீங்களாக இருக்கலாங்க. நம்ம வந்து இந்த விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு ஏன் தோணுச்சுன்னு தெரில, திடீர்னு தோணுச்சு. ஸோ வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் தேட மாட்டார். மனசில் நொறுங்குண்டவங்க, என்னால் முடியாதுப்பா, நான்லாம் அந்தளவுக்கு லாய்க்கில்லப்பா அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு பியூட்டியே என்னென்னா, ஒரு உடைஞ்ச பாத்திரம், ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணது, ஒருத்தவங்க தள்ளப்பட்டது, அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அழகாக அதுக்கு வந்து ஜோடித்து அழகாக பயன்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக நம்மளை வந்து ஒரு சாட்சியுள்ள ஆளாக நிற்க வைப்பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் 12 பேரை பார்த்தா அவங்களாம் படிக்காதவங்கங்க. ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார், அவர் தான் அந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேருக்குமே அவர் தான் ஒரு லீடராக இருந்த அந்த உலகத்துக்கு பைபிளை எல்லா இடத்துக்கும் பறைசாற்றினவர் ஒரு மீன் பிடிக்கிறவர் தாங்க. ஆண்டவருக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவரை முன்னாடி மேன்மை பாராட்டக்கூடாது. அதே போல் நம்மளோட ஜீவனையும் நஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம ஜீவன் பலனோடு இருக்கணும்னா ஆண்டவரோட வார்த்தை விசுவாசல் நடக்கும்போது பலனோடு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.